ஹர நம பார்வதீபதயே ஹர ஹர மகாதேவ. ஸ்ரீ ஹரஜே நம. டிசம்பர் மாதம் 30ஆம் தேதி திங்கட்கிழமை, மார்கழி மாத அமாவாசை தர்ப்பணம். தர்ப்பணத்திற்கு தேவையான பொருட்கள்: பஞ்சபாத்திரம், சொம்புல தீர்த்தம், தர்ப்பணத்திற்கு தேவையான தாம்பாளம், ஒரு கிண்ணத்தில் கொஞ்சம் எள்ளு, ஒரு கிண்ணத்தில் கொஞ்சம் அக்ஷதை, 2 சில்லற காயின்ஸ், கொஞ்சம் துளசி, அப்புறம் பவித்திரம், கூர்ச்சம், கட்டதர்பை இதெல்லாம் எடுத்துட்டு கிழக்கு பார்த்து உட்காந்துட்டு ஆச்சமனம் பண்ணணும். அச்சுதாய நமஹ, அனந்தாய நமஹ, கோவிந்தாய நமஹ, கேசவா, நாராயணா, மாதவா, கோவிந்தா, விஷ்ணு, மதுசூதனா, திரிவிக்ரமா, வாமனா, ஸ்ரீதரா, ஹிருஷிகேஷா, பத்மநாபா, தாமோதரா. இப்போ ஆச்சமனம் பண்ணின பிறகு இந்த பவித்திரத்தை வலது கை மோதிர விரலில் போட்டுக்கணும். பவித்திரம் திருத்வா. இப்போ ஒரு 3 கட்ட தர்பையை எடுத்து காலங்கையில் போட்டுக்கணும். தர்பேஸ்வாசீனா, கையை அலம்பிக்கணும். அப்போ உபஸ்பிரஷ்யா, ஒரு 3 கட்ட தர்பையை எடுத்து பவித்திரத்தோடு சேர்த்து மடக்கிக்கணும். தர்பாந்தாரஜமானஹா, சுக்லாம் வரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாஜேதே சர்வவிக்ன உபசாந்தஜே. பிராணாயாமம் பண்ணணும். ஓம் பூஹோ, ஓம் புவஹ, ஓகும் சுவஹ, ஓம் மஹஹ, ஓம் ஜனஹ, ஓம் தபஹ, ஓகும் சத்யம் தத்சவிதுர்வரேண்யம் भर्गो देवस्य धीमहि धियो यो नः प्रचोदयात्. ओमापः ज्योतिरसः अमृतं ब्रह्मा भूर्भुवस्सुवरो ममोपात्त समस्त दुरितक्षयद्वारा श्रीपरमेश्वर प्रीत्यर्थम अपवित्रः पवित्रो वा सर्वावस्थां गतोऽभिवा यस्मरेत् पुण्डरीकाक्षं सबाह्य अभ्यन्तरः शुचिः मानसं वाचिकं पापं कर्मणा समुपार्जितं श्रीरामा स्मरणेनैव व्यपोहति न संशयः. श्रीरामा राम राम तिथुर्विष्णुः तथा वारः नक्षत्रं विष्णुरेव च योगश्च करणं चैव सर्वं विष्णुमयं जगत्. श्रीगोविन्द गोविन्द गोविन्द. अद्य श्री भगवतः महापुरुषस्य
விஷ்ணோராஜ்ஞயா பிரவர்த்தமானஸ்ய ஆத்ய பிரம்மணः द्वितीयपरार्धे श्वेतवराहकल्पे वैवस्वत मन्वन्तरे अष्टाविंशति तमे कलियुगे प्रथमे पादे जम्बूद्वीपे भारतवर्षे भरतकण्ठे मेरोः दक्षिणे पार्श्वे शकाब्दे अस्मिन् वर्तमाने व्यवहारिके प्रभवाति षष्ठी संवत्सराणां मध्ये कुरोधि नाम संवत्सरे दक्षिणायने हेमंत ऋतौ धनुर्मासे कृष्णपक्षे अमावास्यायां पुण्यतिथौ वासरः इंदुवासर युक्तायां मूलनक्षत्र युक्तायां विष्णुयोग विष्णुकरण एवं गुण विशेषेण विशिष्टायां अस्यां अमावास्यायां புண்ணியதிதௌ. இப்போ பூனில் இடம் பண்ணிக்கோங்க. அப்பாவோட கோத்திரம் சொல்லுங்க. கோத்திரானாம் அப்பா தாத்தா கொள்ளு தாத்தா அவன் 3 பேர் சொல்லுங்க. அதே மாதிரி அம்மா இல்லாதவா அம்மா பாட்டி கொள்ளு பாட்டி அவன் 3 பேர் சொல்லுங்க. ஷர்மணாம் வசுருத்ர ஆதித்ய ஸ்வரூபானாம் அஸ்மத் பிதృபிதாமஹ பிரபிதாமஹானாம் மாத்ருபிதாமஹி பிரபிதாமஹீனாம். இப்போ அம்மாவோட கோத்திரம் சொல்லுங்க. கோத்ரானாம் அம்மாவோட அப்பா தாத்தா கொள்ளு தாத்தா அவன் 3 பேர். அதே மாதிரி அம்மாவோட அம்மா பாட்டி கொள்ளு பாட்டி அவன் 3 பேர். இந்த 3 6 பேர் சொல்லுங்க. ஷர்மணாம் வசுருத்ர ஆதித்ய ஸ்வரூபானாம் சபத்னீக மாதாமஹ மாதுः பிதாமஹ மாதுः பிரபிதாமஹானாம் உபயவம்ச பித்ருணாம் அக்ஷயத்ருப்த்யர்த்தம் அமாவாஸ்ய புண்ணியகாலே தரிசஸ்ராத்தம் இரண்யரூபேண கரிஷ்யே ததங்கம் திலதர்ப்பணம் கரிஷ்யே. இப்போ கையில் இருக்கக்கூடிய கட்டத்தரப்பையை ஓரமாக போட்டுடுங்கோ. பூணில் சரியாக போட்டுக்கோங்க. ஜலந்தொட்டு கையை தொடச்சிக்கோங்க. பூணில் இடம் பண்ணிக்கோங்க. இந்த சில்லற காயின் துளசி அதை கையில் வச்சுக்கோங்க. தீர்த்தம் விட்டுக்கோங்க கையில். இரண்யகர்ப்ப கர்ப்பஸ்தம் ஹேமபீஜம் இபாவசோஹோ அனந்தபுண்ணியபலதம் அதசாந்திம் பிரயச்சமே இரண்யரூப தரிசஸ்ராத்தே
வர்க்கத்வய பித்ருணாம் அக்ஷய திருப்தியர்த்தம் யதாசக்தி இதம் ஹிரண்யம் துளசீதலம் பிராமணேபியः சம்பிரததே. இந்த காயின் துளசியும் கீழே விட்டுடும், பூமியில் விட்டுடுங்கோ. இப்போ தர்ப்பணம் பண்ணக்கூடிய தாம்பாளத்தை முன்னாடி வச்சுக்கோங்கோ. இந்த கட்டத்தர்பையை ஒரு 3 கட்டத்தர்பை தாம்பாளத்தை நடுவில் வச்சுக்கோங்கோ. அந்த கட்டத்தர்பைக்கு நடுவில் தர்ப்பணம் பண்ணக்கூடிய கூர்ச்சத்தை வச்சுக்கோங்கோ. இப்போ ஆவாகனம் பண்ண போகிறது. 2 எள்ளு எடுத்துக்கோங்கோ. ஏ தபிதரஹ சௌமியாசஹ கம்பீரேபிஹி பதிபிஹி பூர்வணேபிஹி தத்தாஸ்மப்யம் திரவிணேஹ பத்ரம் ரயிஞ்சனஹ சர்வவீரம் நியச்சத உஷந்தஸ்த்வாம் ஹவாமஹே உஷந்தஹ சமிதீமஹி உஷன்ன உஷத ஆவஹ பித்ருன் ஹவிஷே அத்தவே அஸ்மின் கூர்ஜே வர்க்கத்வய பித்ருன் ஆவாஹயாமி. இந்த கையில் வச்சுருக்கக்கூடிய எல்லை அந்த கூர்ச்சத்து மேலே மறிச்ச மாதிரி போட்டுடுங்கோ. போட்டதுக்கப்புறம் ஒரு 3 கட்டத்தர்பையை கையில் வச்சுக்கோங்கோ. மந்திரம் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த கூர்ச்சத்து மேலே இந்த கட்டத்தர்பையை வைக்கணும். ஆயந்துனஹ பிதரஹ சௌமியாசஹ அக்னிஸ்வாத்தாஹ பதிபிஹி தேவயானீஹி அஸ்மினி யஜ்ஞே ஸ்வதஜா மதந்தோ அதிப்ரவந்தோ தேஹவந்தோ அஸ்மானே வர்க்கத்வய பித்ருணாம். இந்த கூர்ச்சத்து மேலே வச்சுருங்கோ. இதமாசனம் 2 எள்ளு எடுத்து அந்த கூர்ச்சத்தில் மறித்து போடுங்கோ. சகல ஆராதனைஹி சுவர்ஜிதம். இப்போ மேற்கொண்டு தர்ப்பணங்கள் பண்ண போகிறது. அப்பாவோட கோத்திரக்காராளுக்கு முதல்ல, 2வது அம்மாவோட கோத்திரக்காரால். இப்போ முதல்ல அப்பாவோட கோத்திரத்துக்கு தர்ப்பணம் பண்ண போகிறது. அப்பாவோட கோத்திரம் சொல்லுங்கோ. கோத்ரான் அப்பா பேர். ஷர்மணஹான் வசுரூபான் பித்ருன் ஸ்வதானமஸ்தர்ப்பயாமி. கோத்ரான் ஷர்மணஹான் வசுரூபான் பித்ருன் ஸ்வதானமஸ்தர்ப்பயாமி. கோத்ரான் ஷர்மணஹ வசுரூபான் பித்ருன் ஸ்வதானமஸ்தர்ப்பயாமி. இப்போ அடுத்த தாத்தா பேர். கோத்ரான் ஷர்மணஹ ருத்ரரூபான் பிதாமகான் ஸ்வதானமஸ்தர்ப்பயாமி. கோத்ரான் ஷர்மணஹ ருத்ரரூபான் பிதாமகான் ஸ்வதானமஸ்தர்ப்பயாமி. கோத்ரான் ஷர்மணஹ ருத்ரரூபான் பிதாமகான் ஸ்வதானமஸ்தர்ப்பயாமி. இப்போ அடுத்த தாத்தா பேர். கோத்ரான் ஷர்மணஹ ஆதித்யரூபான் பிரபிதாமகான் ஸ்வதானமஸ்தர்ப்பயாமி. கோத்ரான்
ஷர்மணः ஆதித்யரூபான் பிரபிதாமகான் ஸ்வதானமஸ்தர்ப்பயாமி கோத்ரான் ஷர்மணः ஆதித்யரூபான் பிரபிதாமகான் ஸ்வதானமஸ்தர்ப்பயாமி. இப்போ அம்மா இல்லாதவா அவா மாத்திரம் தர்ப்பணம் பண்ணுங்கோ. இப்போ அப்பாவோட கோத்திரம் சொல்லுங்கோ. கோத்ராஹ அம்மா பேர். நாம்னீஹி வசுரூபாஹ மாத்ருஹ ஸ்வதானமஸ்தர்ப்பயாமி. கோத்ராஹ நாம்னீஹி வசுரூபாஹ மாத்ருஹ ஸ்வதானமஸ்தர்ப்பயாமி. கோத்ராஹ நாம்னீஹி வசுரூபாஹ மாத்ருஹ ஸ்வதானமஸ்தர்ப்பயாமி. இப்போ அடுத்த பாட்டியோட பேர். கோத்ராஹ நாம்னீஹி ருத்ரரூபாஹ பிதாமஹி ஸ்வதானமஸ்தர்ப்பயாமி. கோத்ராஹ நாம்னீஹி ருத்ரரூபாஹ பிதாமஹி ஸ்வதானமஸ்தர்ப்பயாமி. கோத்ராஹ நாம்னீஹி ருத்ரரூபாஹ பிதாமஹி ஸ்வதானமஸ்தர்ப்பயாமி. இப்போ அடுத்த பாட்டியோட பேர். கோத்ராஹ நாம்னீஹி ஆதித்யரூபாஹ பிரபிதாமஹி ஸ்வதானமஸ்தர்ப்பயாமி. கோத்ராஹ நாம்னீஹி ஆதித்யரூபாஹ பிரபிதாமஹி ஸ்வதானமஸ்தர்ப்பயாமி. கோத்ராஹ நாம்னீஹி ஆதித்யரூபாஹ பிரபிதாமஹி ஸ்வதானமஸ்தர்ப்பயாமி. இப்போ அம்மா இருக்கக்கூடியவா அவா மாத்திரம் தர்ப்பணம் பண்ணுங்கோ. அப்பாவோட கோத்திரம் சொல்லுங்கோ. கோத்ராஹ இப்போ பாட்டியோட பேர் சொல்லணும். நாம்னீஹி வசுரூபாஹ பிதாமஹி ஸ்வதானமஸ்தர்ப்பயாமி. கோத்ராஹ பாட்டி பேர். நாம்னீஹி வசுரூபாஹ பிதாமஹி ஸ்வதானமஸ்தர்ப்பயாமி. கோத்ராஹ நாம்னீஹி வசுரூபாஹ பிதாமஹி ஸ்வதானமஸ்தர்ப்பயாமி. இப்போ அடுத்த பாட்டியோட பேர். கோத்ராஹ நாம்னீஹி ருத்ரரூபாஹ பிதுः பிதாமஹி ஸ்வதானமஸ்தர்ப்பயாமி. கோத்ராஹ நாம்னீஹி ருத்ரரூபாஹ பிதுः பிதாமஹி ஸ்வதானமஸ்தர்ப்பயாமி. கோத்ராஹ நாம்னீஹி ருத்ரரூபாஹ பிதுः பிதாமஹி ஸ்வதானமஸ்தர்ப்பயாமி. இப்போ அடுத்த பாட்டியோட பேர். கோத்ராஹ
நாம்னீஹி ஆதித்யரூபாः பிதுः பிரபிதாமஹி சுதானமஸ்தர்ப்பயாமி கோத்ராः நாம்னீஹி ஆதித்யரூபாः பிதுः பிரபிதாமஹி சுதானமஸ்தர்ப்பயாமி கோத்ராः நாம்னீஹி ஆதித்யரூபாः பிதுः பிரபிதாமஹி சுதானமஸ்தர்ப்பயாமி. இப்போ அப்பாவோட கோத்திரக்கார ஆவலுக்கெல்லாம் ஆயிடுத்து. இப்போ அம்மாவோட கோத்திரக்கார ஆளுக்கு தர்ப்பணம் பண்ணணும். அம்மாவோட கோத்திரம் சொல்லுங்க. கோத்ரான் அம்மாவோட அப்பா பேர். ஷர்மணஹாம் வசுரூபான் மாதாமகான் சுதானமஸ்தர்ப்பயாமி கோத்ரான் ஷர்மணஹாம் வசுரூபான் மாதாமகான் சுதானமஸ்தர்ப்பயாமி கோத்ரான் ஷர்மணஹாம் வசுரூபான் மாதாமகான் சுதானமஸ்தர்ப்பயாமி. இப்போ அடுத்த தாத்தா பேருக்கு. கோத்ரான் ஷர்மணஹாம் ருத்ரரூபான் மாதுः பிதாமகான் சுதானமஸ்தர்ப்பயாமி கோத்ரான் ஷர்மணஹாம் ருத்ரரூபான் மாதுः பிதாமகான் சுதானமஸ்தர்ப்பயாமி கோத்ரான் ஷர்மணஹாம் ருத்ரரூபான் மாதுः பிதாமகான் சுதானமஸ்தர்ப்பயாமி. இப்போ அடுத்த தாத்தா பேர் சொல்லி தர்ப்பணம் பண்ணணும். கோத்ரான் ஷர்மணஹாம் ஆதித்யரூபான் மாதுः பிரபிதாமகான் சுதானமஸ்தர்ப்பயாமி கோத்ரான் ஷர்மணஹாம் ஆதித்யரூபான் மாதுः பிரபிதாமகான் சுதானமஸ்தர்ப்பயாமி கோத்ரான் ஷர்மணஹாம் ஆதித்யரூபான் மாதுः பிரபிதாமகான் சுதானமஸ்தர்ப்பயாமி. இப்போ பாட்டி பேர். கோத்ராஹ நாம்னீஹி வசுரூபாஹ மாதாமஹி சுதானமஸ்தர்ப்பயாமி கோத்ராஹ நாம்னீஹி வசுரூபாஹ மாதாமஹி சுதானமஸ்தர்ப்பயாமி கோத்ராஹ நாம்னீஹி வசுரூபாஹ மாதாமஹி சுதானமஸ்தர்ப்பயாமி. இப்போ அடுத்த பாட்டி பேர் சொல்லி தர்ப்பணம் பண்ணணும். கோத்ராஹ நாம்னீஹி ருத்ரரூபாஹ மாதுः பிதாமஹி சுதானமஸ்தர்ப்பயாமி கோத்ராஹ நாம்னீஹி ருத்ரரூபாஹ மாதுः பிதாமஹி சுதானமஸ்தர்ப்பயாமி கோத்ராஹ நாம்னீஹி ருத்ரரூபாஹ மாதுः பிதாமஹி சுதானமஸ்தர்ப்பயாமி. இப்போ அடுத்த பாட்டியோட பேரை சொல்லி தர்ப்பணம் பண்ணணும்.
கோத்ராः நாம்னீः ஆதித்யரூபாः மாதுः பிரபிதாமஹி ஸ்வதானமஸ்தர்ப்பயாமி கோத்ராः நாம்னீः ஆதித்யரூபாः மாதுः பிரபிதாமஹி ஸ்வதானமஸ்தர்ப்பயாமி கோத்ராः நாம்னீः ஆதித்யரூபாः மாதுः பிரபிதாமஹி ஸ்வதானமஸ்தர்ப்பயாமி ஞாதாஜ்ஞாத வர்க்கத்வய பித்ருன் ஸ்வதானமஸ்தர்ப்பயாமி ஞாதாஜ்ஞாத வர்க்கத்வய பித்ருன் ஸ்வதானமஸ்தர்ப்பயாமி ஞாதாஜ்ஞாத வர்க்கத்வய பித்ருன் ஸ்வதானமஸ்தர்ப்பயாமி ஊர்ஜம் வஹந்தீः அமிர்தம் घृतं पयः कीलालं परिश्रुतं स्वधास्थ तर्पयत मे வர்க்கத்வய பித்ருன். எல்லா ஜலத்தையும் விட்டுடுங்கோ, மறிச்ச மாதிரி. திருப்யத திருப்யத திருப்யதா. இப்போ ஜலத்தை விட்ட பிறகு கையில் இல்லாமல் ஜலம் விட்டு கொஞ்சம் அலம்பிக்கோங்கோ. பூனில் சரியாக போட்டுக்கோங்கோ. உங்கள் பிதர்களை பிரார்த்தனை பண்ணிவிட்டு இந்த தர்ப்பணம் பண்ணக்கூடிய தாம்பாளத்தை 3 பிரதட்சணம் பண்ணுங்கோ. தேவதாபியா பிதృभ्यश्च மகாயோகிभ्यः ஏவச்ச நமஸ்வதாயை ஸ்வாஹாயை நித்யமேவ நமோ நமः. யானி கானி ச பாபானி ஜன்மாந்தர கிருதானி ச தானி தானி வினஸ்யந்தி பிரதக்ஷிண பதே பதே. இப்போ பூனில் இடம் பண்ணிக்கோங்கோ. 2 எள்ளு எடுத்து இந்த தர்ப்பணம் பண்ணின கூறுச்சத்தில் மறிச்ச மாதிரி போடுங்கோ. வர்க்கத்வய பிதృभ्यो நமஹ. இந்த எள்ளு அந்த கூறுச்சத்து மேலே மறித்து போட்டுட்டு பூனில் சரியாக போட்டுண்டு அபிவாதை சொல்லி நமஸ்காரம் பண்ணுங்க. அபிவாதயே. நமஸ்காரம் பண்ணி முடித்ததுக்கப்புறம் உட்காந்துக்கோங்கோ. பூனில் இடம் பண்ணிக்கோங்கோ. 2 எள்ளு கையில் எடுத்துக்கோங்கோ. ஏதபிதரஹ சௌமியாசஹ கம்பீரேபிஹி பதிபிஹி பூர்வணேபிஹி தத்தாஸ்மப்யம் திரவிணேஹ பத்ரம் ரயிஞ்சனஹ சர்வவீரம் நியச்சத உஷந்தஸ்த்வா ஹவாமஹே உஷந்தஹ சமிதீமஹி உஷன் உஷத ஆவஹ பித்ருன் ஹவிஷே அத்தவே அஸ்மாத் கூர்ச்சாத் வர்க்கத்வய பித்ருன் யதாஸ்தானம் பிரதிஷ்டாபயாமி. அந்த கையில் இருக்கக்கூடிய எல்லை அந்த கூர்ச்சத்தில் மறித்து போட்டுடுங்கோ. போட்டதுக்கப்புறம் அந்த கூர்ச்சத்தை பிரித்து விடுங்கோ. பிரிச்சுட்டு எல்லா தர்பையும் வலது கையில் வச்சுக்கோங்கோ. கிண்ணத்தில் இருக்கக்கூடிய எல்லா எல்லையும் வலது கையில் போட்டுக்கோங்கோ. பஞ்சபாத்திரம் முழுசாக தீர்த்தம் எடுத்துக்கோங்கோ. மந்திரம் முடிஞ்சதுக்கப்புறம் எல்லா தீர்த்தத்தையும் தர்பை எல்லாம் சேர்த்த மாதிரி மறித்து தாம்பாளத்தில் எல்லாத்தையும் விட்டுடணும். ஏஷாம் நமாதா நபிதா நபந்து நாண்யகோத்ரிணः தே சர்வே
திருப்திமாயாந்தோ மயோத்சிருஷ்டைः குஷோதகைः திருப்யத திருப்யத திருப்யதா. எல்லா ஜலத்தையும் விட்டுடுங்கோ, தர்பையும் அதிலே தாம்பாளத்திலே போட்டுடுங்கோ. கையில் இல்லாமல் நல்லா ஜலம் விட்டு அலம்பிக்கோங்கோ. பூனலை சரியாக போட்டுக்கோங்கோ. இப்போ அந்த நம்ம சில்லற காயின் துளசி இருக்குது பார்த்தீங்களா, அதை கையில் எடுத்துக்கோங்கோ. கொஞ்சம் தீர்த்தம் விட்டுக்கோங்கோ. இரண்ய கர்ப்பஸ்தம் ஹேமபீஜம் விபாவசோஹோ அனந்தபுண்ணியபலதம் அதசாந்திம் பிரயச்சமே அமாவாஸ்ய புண்ணியகாலே தரிசஸ்ராத்த திலதர்ப்பண சாத்குண்யம் யதாசக்தி இதம் ஹிரண்யம் துளசீதலம் ஆச்சாரியாய சம்பிரததே. இந்த காயின் துளசியும் கீழே போட்டுவிடுங்கோ. பூனலை சரியாக போட்டிருக்கெல்லாம் ஒரு தடவை பார்த்துக்கோங்கோ. பவித்திரத்தை கழட்டி வலது காதில் வச்சுண்டு ஆஜமனம் பண்ணுங்கோ. ஆஜமனம் பண்ணின பிறகு அந்த பவித்திரத்தை முழுசாக பிரிச்சுடுங்கோ. பிரிச்சுட்டு மறுபடியும் ஒரு தடவை ஆஜமனம் பண்ணுங்கோ. ஆஜமனம் பண்ணிவிட்டு நெத்திக்கு விபூதி இட்டுண்டு சுவாமிக்கு நமஸ்காரம் பண்ணுங்கோ. இந்த மார்கழி மாதம் அமாவாசை தர்ப்பணம் இதோட பூர்த்தி ஆகிடுது. ஹர நம பார்வதி பதயே ஹர ஹர மகாதேவா.